ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வேல்ஸ் இளவரசி கேட் மிடில்டன் தனக்கு புற்றுநோய் இருப்பதாக 2024 அறிவித்து சிகிச்சை பெற்று வந்தார். 2025 தொடக்கத்தில் குணமடைந்து வருவதாக தெரிவித்தார். இந்த நிலையில் புற்றுநோய் பாதிப்பு குறித்த விழிப்புணர்வுக்காக அவர் ஸ்காட்லாந்து, பிரிட்டன் மற்றும் வேல்ஸ் நாடுகளின் 3 உயர்ந்த சிகரங்களை 24 மணி நேரத்துக்குள் ஏறி சாதனை படைத்துள்ளார். சுமார் 10,000 அடிகளுடன் 23 மைல் தூரம் கொண்ட இந்த மலையேற்றங்களுக்கு பிறகு அவர் கூறியதாவது: ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் யாரும் கேட்க விரும்பாத புற்றுநோய் பாதிப்பு என்ற வார்த்தையை கேட்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் எதிர்கொள்ளும் பாதைகள் உடல், மனம், உளவியல் ரீதியாக அவர்களை சோதித்து பார்க்கிறது. புற்றுநோய் மனிதனின் உடலை மட்டும் பாதிக்கவில்லை, அது ஒரு மனிதன் சிந்திக்கும் திறனையும் உணரும் விதத்தையும் மாற்றிவிடுகிறது. வாழ்வின் அனைத்து பக்கங்களையும் அது ஆழமாக பாதிக்கிறது என்பதை நான் தனிப்பட்ட முறையில் உணர்ந்துள்ளேன். புற்றுநோயின் சவால்கள் நோயாளியோடு நின்று விடுவதில்லை, அது அவர்களது குடும்பம், நண்பர்கள், வேலை மற்றும் அவர்களின் அமைதியான தருணங்களையும் சேர்த்து பாதிக்கிறது. புற்றுநோய் சிகிச்சையின் போதும் அதற்கு பிறகும் வெறும் மருந்துகள் மட்டுமே போதாது. மனநலம் மற்றும் ஒட்டுமொத்த உடல்நலத்தை மேம்படுத்தும் முழுமையான பராமரிப்பு முறைகள் மிகவும் அவசியம். புற்றுநோயுடன் வாழும் ஒவ்வொருவருக்கும் நாம் உறுதுணையாக நிற்க வேண்டும். இந்த நோயை எதிர்கொள்ளும் யாரும் தங்களை தனித்து விடப்பட்டவர்களாக உணரக்கூடாது என கேட் மிடில்டன் தெரிவித்துள்ளார்.